அதிமுக தேர்தல் அறிக்கையை மார்ச் 19ஆம் தேதி வெளியிட்டுவிட்டு தமிழக முதல்வரும் அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து சேலம் புறப்பட்டார். சேலத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே பிரச்சாரத்தை தொடங்கியவர் அங்கிருந்து கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், அரக்கோணம், சென்னை, காஞ்சிபுரம் என்று கடந்த ஒரு வாரமாக பகலிரவு பாராமல் பிரச்சாரத்திலேயே இருக்கிறார். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்ட அமைச்சர். அதுவும் பிரச்சாரம் செய்யும் அளவுக்கெல்லாம் பெரிய அளவு அறிமுகம் இல்லை. ஜெயலலிதா பிரச்சாரத்தை அடுத்து பல்வேறு அடிப்படை தேர்தல் வேலைகளை கவனிப்பதுதான் எடப்பாடியின் வேலையாக இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் அப்படி அல்ல. முதலமைச்சராக இருப்பதால் தானே பிரச்சாரத்திலும் முக்கிய பங்கு வகிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் எடப்பாடி. அதனால்தான் கடந்த ஒரு வார காலமாக திறந்த வேனில் சென்று மக்களை சந்திக்கிறார். ஒவ்வொரு தொகுதிக்கும் அரசு ஒதுக்கிய நிதி ஒதுக்கீடுகள், நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் பற்றிய தகவல்கள் எடப்பாடிக்கு முன்கூட்டியே தயாரித்து கொடுக்கப்பட்டு விடுகின்றன. அதை பார்த்து கொள்ளும் அவர் மற்றபடி வேறு எந்த துண்டுச்சீட்டும் வைத்துக் கொள்வதில்லை. எடப்பாடியோடு நவீன கேமராக்களுடன் நியூஸ்ஜே டிவி டீம் ஒன்று போகிறது. ஒவ்வொரு நாள் இரவிலும் தான் தங்குமிடத்தில், தான் பேசும் விதம், கூடியிருக்கும் கூட்டம் ஆகியவற்றையெல்லாம் பார்த்து அதற்கேற்றபடி சில மாற்றங்களையும் செய்து கொள்கிறார் எடப்பாடி. கடந்த ஒரு வார காலமாக எடப்பாடி மேற்கொண்டு வந்த பிரச்சாரம் பற்றிய ரிப்போர்ட்டை மாநில உளவுத்துறை எடுத்திருக்கிறது. அதன்படி கிடைத்த தகவல்கள் எடப்பாடியை அதிர வைத்திருக்கின்றன. இந்த ஒரு வார காலத்தில் எடப்பாடியின் பிரச்சார கூட்டங்களில் கூடிய அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்களின் கருத்துக்கள் தான் அந்த ரிப்போர்ட்டில் இடம்பெற்றிருக்கின்றன. அதை பார்த்துதான் எடப்பாடி அதிர்ந்து போய்விட்டார். எடப்பாடி கடந்த ஒரு வாரமாக பேசிய பிரச்சார கூட்டங்களில் கட்சியின் மறைந்த தலைவர் ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ பற்றி பேசாமல் மோடியை பற்றியே அதிகம் பேசி வருகிறார். அது அப்படி ஒரு பாதுகாப்பான நாடாக திகழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு திறமைமிக்க, வலிமைமிக்க பிரதமர் இந்த நாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்க வேண்டும். அத்தனையும் தகுதி வாய்ந்த பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்டை நாடுகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வளர்ச்சி பொறுத்துக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு தீவிரவாதிகளை, பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள் ஊடுருவி இன்றைக்கு சதி செயல் புரிகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். அப்படி பயங்கரவாதிகளை வேரோடு மூண்டோடு அழிக்கக்கூடிய சக்தி மிக்கவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் என்பதை அண்மையிலே நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆகவே அனைவருடைய பாதுகாப்பு மிக முக்கியம். ஒரு பாதுகாப்பான நாடு இருந்தால்தான் அந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் நிம்மதி பெறுவார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய கூட்டணியின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் இந்த நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக நாம் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு இந்த தேர்தலிலே ஒரு பிரதமர் வருவதற்கு வாக்களிப்பு. இதை அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஆட்சியை ஜெயலலிதா கொடுத்ததுதான். ஆனால் எடப்பாடியோ தனது பேச்சில் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதையே மையமாக வைத்து பேசுகிறார். இது மக்களவைத் தேர்தல் தான். ஆனால் மக்களிடம் ஜெயலலிதாவை பற்றியோ எம்ஜிஆரை பற்றியோ பேசினால்தான் எடுபடும். திமுக தலைவர் ஸ்டாலின் தான் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் திமுக தலைவராக இங்கே வரவில்லை, கலைஞரின் மகனாக ஓட்டு கேட்கிறேன் என்று கூறுகிறார். இது மக்களிடம் எடுபடுகிறது. ஆனால் எடப்பாடியோ ஜெயலலிதாவை பற்றி மிக குறைவாக பேசிவிட்டு மோடியை பற்றியே அதிகம் பேசுகிறார். தமிழகத்தில் ஜெயலலிதாவை பற்றி பேசினால்தான் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை தினகரன் சரியாக பின்பற்றி வருகிறார். எனவே பிரச்சாரத்தில் ஜெயலலிதாவை பற்றி அதிகம் பேசுமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மக்கள் மற்றும் தொண்டர்களின் கருத்தாக எடப்பாடியின் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பே எடப்பாடி அனைத்து அதிமுக பேச்சாளர்களையும் கூப்பிட்டு மோடியின் சாதனைகள் பற்றிய புக்லெட்டை கொடுத்து பிரச்சாரத்தில் மோடி பற்றி அதிகம் பேசுங்கள் என்று சொல்லியிருந்தார். பாஜகவின் கட்டாயத்தால் அவ்வாறு கட்டளையிட்டிருந்தார் எடப்பாடி. இப்போது தனது ஒரு வார பிரச்சார பயணத்தின் ஃபீட்பேக் ரிப்போர்ட்டை பார்த்து அதிர்ந்த எடப்பாடி அதிமுகவினரின் பிரச்சாரங்களில் மோடியை விட ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பற்றி அதிகம் பேசுமாறு அனைத்து பேச்சாளர்களுக்கும் தகவல் அனுப்பியிருக்கிறார். வர இருக்கிற நாட்களில் எடப்பாடியின் பிரச்சாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மோடி புராணம் குறைக்கப்பட்டு ஜெயலலிதா புராணம் அதிகரிக்கப்படும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.